வணக்கம். வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறது வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வாழைக்காய் வறுவல் வேற ஒரு மெத்தடில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதையும் நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானொலி சூடாகிடுச்சு. அதில் ஆயில் சேர்த்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, வாழைக்காயை பார்த்தீங்கன்னா தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துக்காங்க. வாழைக்காய் வதங்குறப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு 2 சிட்டி அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்த பிறகு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வாழைக்காய் வெந்து நல்லா தண்ணியெலாம் சுண்டின பிறகு பார்க்கலாம். வாழைக்காய் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. நம்ம இது கூட நம்ம ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். இது நல்லா பார்த்தீங்கன்னா சுருள நல்லா வாழைக்காய் வறுக்கணும். சிம்மில் வச்சுருக்கேன். இடையில நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சுக்கலாம். வாழைக்காய் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். நல்லா இடையிடையே நான் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டேன். நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.